கவு டங் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்லெட் டேங்க்ல இருந்துட்டு டைஜஸ்டர் டேங்க்குக்கு போகும். டைஜஸ்டர் டேங்க்ல அனரோபிக் பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா இந்த வேஸ்ட் எல்லாம் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலை வந்துட்டு சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஆஃப்டர் 45 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த மெட்டீரியலில் இருந்து நமக்கு பயோகேஸ் ஆனது ப்ரொடியூஸ் ஆகிடும். இது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டொமஸ்டிக்கில் சேஃப்க்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து வர ஸ்டட்டிஷ் வேஸ்ட் மீதி எல்லாமே என்னென்னா மேன்யூரா கம்போஸ்டாக வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குப்பைகளை வந்துட்டு எப்போவுமே மண்ணில் அப்படியே போடக்கூடாது. அதுக்கு வந்துட்டு மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள்னு பிரித்து போடணும். மக்காத குப்பைகள்லாம் ஒரு இடத்துல இருக்கணும், மக்கும் குப்பைகள்லாம் ஒரு இடத்துல இருக்கணும். அது போக இந்த மாதிரியான தொழிற்சாலைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய புகைகள் மூலமாகவும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழலானது ரொம்ப மாசடையுது. இந்த மாதிரி நிறையா பெரிய நகரங்களில் எல்லாமே குப்பை கிடங்குகள் அப்படின்றது வந்து குப்பைகள் எல்லாம் அழிக்காமல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வைக்கிறதுனால இந்த மாதிரி ஏற்படும். இந்த மாதிரி தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து வெளியேறக்கூடிய நீர்களால் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த மீன்கள் எல்லாமே சில சமயங்களில் செத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுது. இதெல்லாம் மனிதர்களாலேயே நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள். இது வந்து எப்படி நம்ம வேஸ்ட் எல்லாம் மறுசுழற்சி செஞ்சு எப்படி ஒரு நல்ல ஒரு பொருளாக மாற்றலாம் அப்படின்றது இருக்குது. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி இயல்பான நிலையில் இருக்கும் பொழுது எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும். அதுவே மனுஷங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் பாதிக்கப்படும். நம்ம இப்போ கடலில் போடக்கூடிய பிளாஸ்டிக்ஸால் நிறைய மீன்களுடைய வாயில போட்டு அது மாற்றுறது, அது இறந்து போகிற நிலையில் வந்து சில மிருகங்கள் இந்த மாதிரி ரோட்டு சைடெல்லாம் பிரியக்கூடிய மாடுகள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் சாப்பிட்றதுக்கு எல்லாமே காரணம் நம்ம தான். நம்ம பூமியை நம்ம சரியாக பாதுகாக்கணும் அப்படின்றது. இதெல்லாம் போக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட்டு. நம்ம மருத்துவமனைகளில் பயன்படுத்தக்கூடிய வேஸ்ட்டான பொருட்களை எல்லாம் ஒவ்வொரு விதமான குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க, அதில் போடணும். இப்போ பிளாக் கலரில் என்ன போடணும் அப்படின்னா மருந்து மாத்திரைகள், மருத்துவமனைகளில் உபயோகக்கூடிய மருந்து மாத்திரைகள்லாம் கண்டிப்பாக இந்த பிளாக் கலர் கண்டெய்னரில் மட்டும்தான் போடணும். அடுத்தது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புண்களில் பட்டு இருக்கக்கூடிய இந்த ரத்தங்களை எல்லாம் எடுக்கும் பொழுது அந்த மாதிரியான ரத்தம் படிஞ்ச ஒரு பஞ்சுகளை எல்லாமே இந்த ரெட் கலர் கண்டெய்னரில் மட்டும்தான் போடணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புண் ஏதாவது தோல் ஏதாவது ஏற்பட்டிருக்கு, அந்த தோலை அறுக்கிற நிலைமை வந்திருக்குன்னா அந்த அழுகி போன உறுப்புகளை எல்லாமே கொண்டு வந்து இதில் தான் போடணும். இது நம்ம மனிதர்களுக்கு போட்ட இன்ஜெக்ஷன் எல்லாமே இந்த ஊசிகள் எல்லாமே இந்த ப்ளூ கலர் கண்டெய்னரில் போடணும். ஒயிட் கலரில் என்ன பண்ணணும், இந்த சிரிஞ்சு உடைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கண்ணாடி